பொரியல் இல்லைப்பா தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கடலப்பருப்பு வறுத்து சட்னி அரைக்க போகிறேன். பார்த்திங்களா, கடலப்பருப்பு, பூடு, வத்தல் 2 போட்டிருக்கேன். நல்லா வறுத்துக்கிறோம்ப்பா. வறுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். 2 கருவேப்பிலை நல்லா வதக்கிடுவோம். நல்லா வறுத்து எடுத்துட்டு இதுக்கு தேவையானது தேங்காய், கொஞ்சோண்டு இஞ்சி இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா தேங்காய் துவையல் ரெடி. பொரியலில் தேங்காய் துவையல் ரெடிப்பா. சரியா, இதெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கப்பா. செஞ்சு பார்த்துட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, பொரியல் இல்லாட்டினா கடலப்பருப்பை வறுத்து சட்னி அரைச்சி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அரைச்சிட்டு காமிக்கிறேன் அக்கா. நல்லா செவக்க வதக்கியாச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். அரைச்சிட்டு அப்புறம் 2வது தேங்காய் சல்ல போடுவோம். சரிங்களா, அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் சல்ல போட்டுக்குவோம். துவையல் ரெடி. இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். கடலப்பருப்பில் வறுத்து பொரியலை சட்னி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்காவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்குங்க. ஓகேங்களா, ஓகே, பாய் 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 பாய்.